கனடாவின் ஒன்டாரியோவில் மாதந்தோறும் வாடகை குத்தகைகள் தொடர்பிலான சட்டத்தை மாற்றும் திட்டத்தை மாகாண அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. வாடகை குடியிருப்பாளர்கள் வீட்டு வசதி வழக்கறிஞர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வீட்டு உரிமையாளர்கள் மற்றும் வாடகை குடியிருப்பாளர்கள் வாரியத்தில் ஏற்படும் தாமதங்களை சரி செய்வதை குறித்த சட்டம் நோக்கமாக கொண்டிருந்தது. எனினும் இந்த சட்டம் குத்தகை முடிந்த பிறகும் தங்கள் வீடுகளில் தங்குவதற்கான வாடகைதாரர்களின் உரிமைகளை கட்டுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகளை நடத்த அரசாங்கத்தை அனுமதிக்கும். இது வாடகைதாரர்களை கடுமையாக பாதிக்கும் என விமர்சகர்கள் கூறினர். தற்போது நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் ஒன்டாரியோவில் உள்ள வாடகைதாரர்கள் தங்கள் குத்தகை காலம் முடிந்த பிறகு விதிகளை பின்பற்றும் வரை 1 மாதத்திற்கு 1 மாத அடிப்படையில் தங்கள் வீட்டில் தொடர்ந்து வாழலாம். வீட்டு உரிமையாளர்கள் தாங்களாகவே இடம்பெயர்வது அல்லது பெரிய புதுப்பித்தல்களை செய்வது போன்ற சட்டப்பூர்வ காரணங்களுக்காக மட்டுமே வாடகைதாரர்களை வெளியேற்ற முடியும். இந்த நிலையில் இதற்கு எதிராக இருந்த குத்தகைகள் தொடர்பிலான சட்டத்தை மாற்றும் திட்டம் ஒன்டாரியோ அரசாங்கம் ரத்து செய்துள்ளது. வீட்டு உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் வாரியத்தை விரைவுபடுத்தல் மற்றும் புதிய வாடகை கட்டுமானத்தை ஊக்குவித்தல் போன்ற சீர்திருத்தங்களில் இனி ஒன்டாரியோ அரசாங்கம் கவனம் செலுத்தும். இருப்பினும் மசோதா 60 இன்னும் குத்தகைதாரர் உரிமைகளை அச்சுறுத்துகிறது என வீட்டு வசதி வழக்கறிஞர்கள் கூறுகின்றனர். எனினும் சட்டம் ரத்து செய்யப்பட்டது வாடகைதாரர்களுக்கு ஆதரவான ஒரு சிறந்த முதல் படி என நிபுணர்கள் கூறுகின்றனர்.